இந்த இடத்துல வந்து பிரதீப்போட ஃப்ரெண்ட் அவர் டிராவிட் மமிதா பைஜுவை பார்த்து பேசும்போது ரொம்ப கிளியராக சொல்லுவார், நீ தான் சோறு தான் தின்றியா இல்லை வேறு எதுவும் தின்றியான்னு கேட்பாங்க. தேட் இட் வில் ஷோஸ் சம் ஆஃப் த பீப்புள்ஸ் ஃபீலிங். உனக்கு என்ன இதயமே இல்லையா, நீ இப்படி தான் இருப்பியா அப்படின்னு கேட்குறத தி டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் கான் த்ரூ தி டிராவிட் டு ஆஸ்க் தட் ஹீரோயின். தட் இஸ் வாட் டைரக்டர்ஸ் சோஷியல் கான்ஷியஸ்னஸ் வெரி கிளியராக திங்க் பண்ணியிருக்கார். ரெண்டாவது காரில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் தான் தியாகிங்க நாங்களாம் துரோகியான்னு சொல்லி அந்த ஃபீமேல் கேரக்டர் கேட்குற மாதிரி மமிதா கேட்குறது ஒன்ஸ் அகேன் தட்ஸ் எ மேட்டர். நீங்களாம் தியாகிங்கன்னா அவங்கள மட்டும் துரோகிகளா, எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறது. ஸோ மெனி திங்ஸ் ஐ கீப் ஆன் சேயிங். நான் அந்த படத்தை 3 தடவை பார்த்துட்டேன். என்னது 3 அப்படின்னா ஒரு கமலா தியேட்டரில் 1/2 நாள் தான் ஒரு ஷோவை வந்து பாதி வரைக்கும் பார்த்து வந்தால் 3. ஸோ எவ்ரி டைம் ஐ சா த ஃபிலிம், எவ்ரி டைம், நோ எக்ஸாஜரேஷன், நோ எக்ஸாஜரேஷன். ஃபஸ்ட்டு டைம் பார்த்ததோட செகண்ட் டைம் இன்னும் பெட்டராக தெரிஞ்சுது, தேர்ட் டைம் அதோட பெட்டராக இருந்துச்சு. இப்போ நாளைக்கு 4th டைம் கூட பார்ப்பேன். ஏன்னா எவ்ரி டைம் தெர் இஸ் சம்திங் ஐம் நோட்டிசிங் த ஃபிலிம் விச் ஹஸ் பீன் வெரி கான்ஷியஸ்லி பிளேஸ்ட் பை போத் பிரதீப் அண்ட் கீர்த்தின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த படம். வந்து எவ்ரி வே சோஷியலாக எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க. இந்த சோஷியல் கான்ஷியஸ் வெரி கிளியர், ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கு. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளாரிட்டியோட இது நடக்கின்ற ஒன்று. ரெண்டாவது என் கேரக்டர் மூலமாக அந்த ஆணவ கொலை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நடக்கின்ற ஒன்றை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த டச்சிங் வெரி டெலிகேட்லாம் கிடையாது, நடக்கின்ற ஒன்றை என் கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அது கூட கடைசியில் என்னாச்சு, நான் வருத்தப்படுறதா வச்சுருக்காங்க. என்ன இட் இஸ் நாட் ரைட்டுன்றதை என் மூலியமாக சொல்ல வச்சுட்டாங்க. நான் கூட எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றதை அவர் உணர்ந்து அவர் வச்சுருக்காரு. தாலி கட்டுறது ஒருத்தன், அப்புறம் நீ படம் பார்க்காதவங்களுக்கு ஸ்பாய்லர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போய் புள்ள பத்து நுண்ணு தர முடியா அப்படின்றதுலாம் தட் ஷோஸ் கீர்த்தி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது சொல்லி ஆகணுன்றது ஃபீல் பண்ணுறார். பட் த சேம் டைம் சம்திங் புரட்சிகரமாக சொன்னால் கூட இது நடக்கணுன்ற அவசியம் கிடையாது, நடக்கக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது. இட் கேன் ஹேப்பன், இட் மே நாட் ஹேப்பன், இட் நீட் நாட் ஹேப்பன், பட் இட் கேன் ஹேப்பன். டோன்ட் சே இட் கேன் நாட் ஹேப்பன், இட் கேன் ஹேப்பன். ஏன்னா இன்றைக்கி வந்து என் பையன் வந்து நைட்டு 10 மணி 11 மணிக்கு போனானா எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டால், இல்லை டேடி காஃபிக்கு போனேன். டே 11 மணிக்கு எவன்டா காஃபி குடிக்க போவான், மந்தி அப்படியே குட் நைட் சொல்லாமல் என் ரூமில் போய் லாக் பண்ணிக்கிட்டேன்னு கேட்பேன். டேடி ஐ டோன்ட் ட்ரிங்க் டேடி. டே உன்னை ட்ரிங்க் பண்ணேன்னு கேட்டேனா. ஸோ the communication level with youngsters today is different. They are different. அவங்களை விட்டுணும். They know responsibilities are there. They will be responsible when the parents are there to guide them from the behind. ஸோ எனக்கு வந்து கீர்த்தி வந்து கதை சொல்லுமோ அதான் கேட்டேன். கீர்த்தி நான் வந்து ஒரு அப்பான்னு சொல்லிட்டீங்க, ஹீரோயினுக்கு அப்பான்னு சொன்னீங்க, ஹீரோயினுக்கு அப்பான்னு நான் பண்ண மாட்டேன் கீர்த்தின்னு சொன்னேன். இல்லை சார் கதையை முதல்ல கேளுங்கனாரு. ஃபுல்லாக வந்து கதையை ரொம்ப பொறுமையாக வந்து சொன்னார். சொல்லும் போது ஐ லைக் த வே திஸ் கேரக்டர். ரெண்டாவது இந்த படத்தில் வந்து ஒரு ஜூப்ளியன் சரத்குமாரை காமிச்சிருக்காருன்னா இட் இஸ் கீர்த்தி தான். அது கீர்த்தி செதுக்கிய சரத்குமார் தான் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா வேறு மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம், மைண்டுக்கு வேறு மாதிரி நடிக்கலான்னு தோணியிருக்கோம். ஆனால் கீர்த்தி ரைட் ஃப்ரம் த பிகினிங் சார் உங்களை ஜாலியாக ஒரு மனுஷனாக பார்க்கணும் சார். நாங்கள் நிறைய பேர் என்னோட ரசிகர்கள்லாம் பார்த்து ரொம்ப நாளாக எங்களோட 40 வருஷம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கையில் வந்து அந்த என்னது அது தண்ணி அடிக்கிற சீனில் ஏதோ மாற்றி பண்ணேன் அப்பளம் மாதிரி இருக்குது. அதை வச்சுக்கிட்டு எப்படி நான் திங்க் பண்ணிங்க, இப்படி தானே தண்ணி அடிப்பாங்க நிறைய பேருக்கு ஆர்வத்தை அப்படின்னு அப்படியான்னு கேட்டுக்கிட்டேன். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் எஸ் தாட். அந்த ஜம்ப் பண்ணி போகிறது, ட்ரியோன்னு சொல்லிட்டு போகிறது. அப்படி என் வாழ்க்கையின் பயணத்தில் வந்து நான் வாழ்க்கை துவங்கினது வந்து சைக்கிளில் தான். இந்த சைக்கிள் பாயின்றத இந்த இடத்துலையும் பால்வளத்துறை அமைச்சர் ஐயோ வாயில் போட்டுக்கப்பா அது என் தேருன்னு சொல்ல வச்சது. இப்படியே வரிசையாக டைலாக் எல்லா டைலாக்கும் சொல்ல முடியும் கீர்த்தி. இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். அதை தனியாக நம்மளாம் உட்காந்து அரட்டை அரங்க மாதிரி பேசுவோம். The lot of things to speak and the entire unit, right from the producers and Niket Seri, Purnima Seri and the music director and that's Mamita இருக்கும் போது தான் சொல்லணும். I thought you left, I thought you got flown off to Hyderabad நினச்சேன் நான். நாங்கள் என் மனைவி வந்து அவங்கள நடிக்கிறேன்னு சொன்னாங்க. அம்மா போய் சொல்லாதம்மா இன்றைக்கி இங்கே ஃபங்க்ஷனில் இருக்காங்கண்ணே. அப்படியே அவங்க இருக்கேன்னு சொன்னாங்களே, சொல்லுவாங்க அப்படி தான் நான் இங்கே இருப்பாங்க இன்றைக்கி அப்படின்னேன். ஸோ Mamita really the scene I liked, I was talking about Pradeep. I have to give this comment and leave the stage. And before you ask the dude, my dude about Sharath Kumar, and the dude, na, for me, my dude is my father. And the Kelly get rading. Mamita, the scene, the excellent performance. I've been watching you. நீங்கள் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அகெயின் த பிரேக்கப். நீ ப்ராங்க் எதுவும் பண்ணலடா அப்படின்னு கேட்பீங்களே, அப்படியே பார்த்துட்டு இருப்பார். தென் யூ நோ ரியலைஸ். அதுக்கப்புறமும் when you meet him for the last time before he leaves in the bike, திரும்பிட்டு யோட given a gasp.
அந்த பெயினை வந்து யூ ஷோட் இட் தேர். தட் இஸ் an actor. That is an actor. You realized how to perform. It was not what was written on the script. It is what you felt about the script and what you felt as Kural. அது ரொம்ப பிரமாதமாக தெரிஞ்சது. Next meet I will definitely talk more about all these things. Everybody, the entire unit worked as a great team.